வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எலக்ட்ரோ ஜூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5.1 கெய்னர் போர்டுனா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எலக்ட்ரோ ஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா நம்மளோட புது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5.1 கெய்னர் போர்டுனா என்னென்னா, அதாவது டிவிடி பிளேயர்லேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டு லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் வரும். அது நம்ம டைரெக்டாக ஐசியில் கொடுக்கும்போது அதோடய வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ நம்ம சென்டரில் ஒரு 5.1 கெய்னர் போர்டை கொடுத்தோம்னா, அதாவது அந்த டிவிடி பிளேயர்லேருந்து இருக்க ஆடியோ இன்புட் இங்கே கொடுத்து இதில் அவுட்புட் எடுத்தோம்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா, ஐசியில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஆடியோ வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த கெய்னர் போர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கெய்னர் போர்டு எப்படி வேலை செய்யுது, எந்தெந்த மாதிரி கெய்னர் போர்டெலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கெய்னர் போர்டு 2 டைப் இருக்குது. வித் ஐசி, வித்தவுட் ஐசின்னு 2 டைப் இருக்குது. இது வந்து வித் ஐசி. வித்தவுட் ஐசின்னு ஐசி இல்லாமல் இதுக்கு பதிலாக டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கெய்னர் போர்டு சூஸ் பண்ணும்போது வித் ஐசியோடு சூஸ் பண்ணிக்காங்க. இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்லேயே இது வந்து சக்தி கம்பெனி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ முடிஞ்சால் நீங்கள் சக்தி கம்பெனியை சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ இந்த போர்டு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் ஆடியோ இன்புட் கொடுக்கும்போது இங்கே ஒரு ப்ரீசெட் இருக்குது, அதாவது வேரியபிள் ரெசிஸ்டர். வேரியபிள் ரெசிஸ்டரில் அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொஞ்சம் அதிகமாகுது. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகும் போது அப்படி போய் ஐசியிலேருந்து ஆடியோ அவுட்புட்டாக நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து இந்த வேரியபிள் ரெசிஸ்டர்னால நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகுது. ஸோ இதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்னமும் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு ஆடியோ இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஏன் 5.1 மட்டும் கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ 5.1 மட்டும் ஏன் கெய்னர் போர்டு யூஸ் பண்ண போகிறோம்னா, இதில் வந்து நம்ம 6 இன்புட் கொடுத்து 6 அவுட்புட் எடுப்போம். அதாவது இதில் 6 சேனல் இருக்குது. ஸோ 6 சேனலில் ஏதோ ஒரு சேனல் வந்து வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வரும். சப்போஸ் சென்டர் சேனலில் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வருதுன்னா நம்ம இந்த கெய்னர் போர்டில் இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணோமா நமக்கு கொஞ்சம் வால்யூம் ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக ப்ரீசெட் இருக்குது. ஸோ நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோமா ஸோ வால்யூம் கொஞ்சம் ஈக்குவலாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த 6 சேனலுக்கும் ஒவ்வொரு ப்ரீசெட்டை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த கெய்னர் போர்டில் ரொம்ப முக்கியமான காம்பனன்ட்ஸ்னு எது பார்த்தோம்னா, இந்த 100K வேரியபிள் ரெசிஸ்டர், அடுத்து 4558 ஐசி. ஸோ இது நம்ம பேஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற ஐசி தான். ஸோ அதே தான் கெய்னர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆடியோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இது கொஞ்சம் கிளியராக கெயின் பண்ணி தரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஐசி யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு கனெக்ஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.